ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். சன் டிவியில் 12 மணிக்கு போடுற அந்த புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா, புனிதாவை ஏற்கனவே அமுதா பாடாப்படுத்துகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இங்கே தம்பி பொண்டாட்டி வரது அவங்களும் பாடாப்படுத்துகிறாங்க. இப்போ 2 பேருமா சேர்ந்து பாடாப்படுத்துகிறாங்க. தேவயானி சேர்ந்து இப்போ படுத்துறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா, வேலைக்காரி பட்டிருக்காங்க. வேலைக்காரி அம்மா இது யார், இன்னொரு வேலைக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு அமுதாவை பார்த்து கேட்டுறாங்க. உடனே அமுதாவுக்கு கோவம் வருது. அவள் என் தம்பி பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேலைக்காரி அங்கேயே குழந்தைய தூக்குறா. உடனே அவங்க சத்தம் போட்டுறாங்க. அவங்க தம்பி பொண்டாட்டின்னு சத்தம் போடுறாங்க. நீங்கள் வச்ச வேலைக்காரி தான், நீங்கள் வச்ச வேலைக்காரி தானே, என் குழந்தையெல்லாம் தூக்குற வேலை வச்சுக்க வேண்டாம், வேலையை மட்டும் செஞ்சுட்டு போக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ அமுதா மட்டும் இல்லாமல் அவங்க தம்பி பொண்டாட்டியும் சண்டைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2 பேர்த்தையும் அவமானப்பட்டு கேவலப்பட்டு வீட்டில் வேலைக்காரி மாதிரி ஆஃபீஸுக்கு போகாமல் புனிதா இருக்காங்க. கபிலனும் சொல்லிட்டாரு, நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாசம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே வருத்திக்கிட்டு இருக்காங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாவே இல்லை. இதுக்கடுத்து பூங்கொடி சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, பூங்கொடியோட அண்ணனுக்கு கல்யாணம் நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா, இவளோட நாத்தனார் தான் அவர் காதலிச்சிட்டு இருக்காரு. காலேஜில் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. இதை பார்த்துட்டு அங்கேருந்து அண்ணன்கிட்ட கேட்காரு, உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம், நீ இவளை காதலிக்கிறேன்னு காலேஜில் எல்லாருக்கும் தெரியும், அவ கூட சுற்றிட்டு இப்போ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இது நல்லாவா இருக்குது அப்படிங்கிறாரு. அதை நீ கேட்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் அவள் அப்பா வந்துடுறாரு. அவள் அண்ணன் அடிக்க கை ஓங்குறாரு. உடனே கையை பிடிச்சிடறாங்க. அசுமா அவள் அப்பாவும் அடிக்க வர்றாரு. அவள் கையை பிடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சித்திக்கு புத்தி வந்துடும். ஏன்னா தன் தம்பிக்கு தன்னுடைய அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ தன்னுடைய நாத்தனாரை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. இதன் மூலமாக அவன் நாத்தனார் திருந்திருவாங்க. நம்ம அன்னைக்கு எவ்வளவோ கெடுதல் செஞ்சு வந்தால் நம்ம வாழ்க்கையை காப்பாற்றினா பார்த்தியா அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேர்ந்துருவாங்க. சித்தியும் தெரிஞ்சிருவாங்க. அதுதான் இப்போ போக போகுது. இப்போ இதைத்தான் இப்போ உங்களுக்கு காட்டியிருக்காங்க. அடுத்து செல்லமே செல்லமே அப்படிங்கிற சீரியல் ஜவுளி கடையில் ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னா, அவன் மேலே பழி விழுது. ஆதாரத்தோட நிரூபித்தா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, நம்பி தானே ஆகணும். ஓனர்கிட்ட கெஞ்சுறாங்க. இந்த பாருங்க, நான் எவ்வளவோ சொல்கிறேன், என்னை பார்த்தா திருடுற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாருமா, இப்போ ஆதாரத்தோடு நிரூபித்தா நம்பி தான் ஆகணும், எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ செல்லமே செல்லமையில் வசமாக மாட்டிட்டாங்க. என்ன செய்யணும்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்து சிறகடிக்க ஆசை சீரியல் பார்க்க போகிறோம். அதில் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கி வசமாக ரோகிணி மாட்டிட்டாங்க சொல்லலாம். முத்து நேராக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டில் எல்லாரையும் வர சொல்கிறாரு. வர சொல்லிவிட்டு இன்றைக்கி என்ன செய்கிறாரு, இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் கனவு காட்டிட்டு உண்மையிலே வச்சுறாங்க. உடனே உங்கள் எல்லாத்தையும் ஒன்று கேட்கணும், கிறிஸ்துவோட அம்மா தப்பாக அந்த பையன் தப்பாக பிறந்தவன், அவங்க அம்மா தப்பானவன் அப்படி சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் கோபம் வந்துடும். உடனே ரோஹிணி கோபம் வந்துடுது, கிறிஸ்துவோட அம்மா தப்பானவன் இல்லை, அதை பற்றி உங்களுக்கு எப்படிங்க தெரியும், அவள் கண்டிப்பாக தப்பானவங்க தான் இருக்கும்பா, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா தப்பானவ தான் அப்படி சொல்கிறாங்க. இல்லைன்னு கத்துறாங்க. ஏன்னா நான் தான் கிறிஸ்துவோட அம்மானு பெருசாக கத்திடுறாங்க. இதை கேட்டுட்டு எல்லாருமே அப்படி திகைச்சு போகிறாங்க. இன்றைக்கி எப்படியோ முத்து உண்மையை கொண்டு வந்துட்டாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. விஜயாவும் திகைச்சு போயிட்டாங்க. அப்போ கல்யாணம் ஆயிடுச்சா, அப்போ இவ்வளோ பெரிய பையன் இருக்கானா, இப்போ 2வது கல்யாணமாக ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்னு என்ன செய்ய போகிறாங்க தெரியல. இப்போ அதே சமயம் மனோஜ் என்ன செய்ய போகிறாரு தெரியல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இதில் வர மீனா வேறு பெரிய உலகத்திலே பண்ணாங்க தியாகத்தை, நான் தான் தியாகம் பண்ணிட்டேன்னு சொல்லி தியாகி மாதிரி பட்டத்தை சுமந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மீனாவுக்கு ஒரு பெரிய நோஸ் கட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா முத்துவே கண்டுபிடிச்சிட்டாரு. மீனா தான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. முத்துவே கண்டுபிடிச்சிட்டாரு. மீனா ஒளி மறைச்சி வச்சாலும் பார்த்தீங்கன்னா, இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம்.